வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் பாட்காஸ்ட்டாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு கெரியர், அதாவது நம்ம அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சீரீஸில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி கரியர் பற்றி, என்னோடய கரியர் எப்படி இருந்துச்சு, எப்படி நான் வந்து பிக் டேட்டாக்குள்ளே வந்தேன், எஸ்கியூலேருந்து எப்படி ஸ்விட்ச் ஆனேன் அப்படின்றதெல்லாம் ஒரு சீரீஸாக போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எப்படி ஸ்விட்ச் ஆனேன்றதை போட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே வந்துட்டோம். நான் ஒர்க் பண்ணாத ப்ராஜெக்டெல்லாம் படித்து இதெல்லாம் பண்ணேங்க, நான் பிக் டேட்டாவில் அதை பண்ணேன் இதை பண்ணேன், டேட்டா இன்ஜினியர் நான் பெரிய ஆளுங்க அப்படின்னு வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம், அதை எப்படின்னு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்விட்ச் ஆன கதைகள் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு சிறிய குறிப்பு. நான் ஃபஸ்ட்டு எஸ்கேலில் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒரு 3 இயர்ஸ் சென்னையில். அதுக்கப்புறம் நான் பிக் டேட்டா படிச்சுட்டு பிக் டேட்டாக்கு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் போய் படிச்சுட்டு பிக் டேட்டாக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். மும்பையில் எனக்கு கிடச்சிருச்சு, அக்சென்ச்சரில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அங்கே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு தடவை அவங்க தான் ஃப்ளைட்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து மும்பை வந்து செட்டில் ஆகிடுச்சு. மும்பையில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஹைவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பிக் டேட்டா மேப் ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு சென்டரில், அந்த நாலேஜ் தான். பட் ரியல் டைம் நாலேஜ் ஒன்றும் கிடையாது நமக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணியாச்சு. அக்சென்ச்சர் ஃபஸ்ட்டு தடவை அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன். பில்டிங்கே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி, அங்கே போகிறது, ஹிந்தி அங்கே வேறு. ஸோ அதெல்லாம் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் வச்சாங்க. ஃபஸ்ட் நாள் அதெல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம டேரெக்டாக ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்கன்னு நினச்சா, இல்லைப்பா ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, நீங்கள் பெஞ்சுக்கு போகணும். அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்தேரின்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது மும்பையில் ஓரத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் போகணும், அங்கே ஒரு சென்டர் இருக்குது. அதாவது அக்சென்ச்சர் வந்து ஒரு இடத்துல இல்லைங்க, 5 இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம சென்னையில் வந்துட்டு இருக்குல்ல, தாம்பரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்ட்டு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ அங்கே நீங்கள் போகணும், அங்கே போயிட்டு நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னாங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே டெய்லி பஸ்ஸு, கம்பெனி பஸ்ஸே வந்துடும். இங்கே கம்பெனி பஸ்ஸில் ஏறி போயிடலாம். ஸோ அக்சென்ச்சர் பஸ்ஸில் ஏறிட்டு நான் இருக்கிற இடத்துலேருந்து காலைல ஒரு 8 மணிக்கு ஏற்றி விட்டாங்கன்னா 9 மணிக்கு போயிடும். அங்கே வேலை ஒன்றும் கிடையாது. சும்மா போயிட்டு அட்டண்டன்ஸ் போடணும். அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அவங்க கொடுக்குற ஏதாவது வேலை கொடுப்பாங்க. யூஸ்வலாக என்னென்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே அடுத்து வர்றவங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கோஆர்டினேட், எக்ஸல் அப்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒருத்தர் இருப்பார், லீடுன்னு இருப்பார், அவர்கிட்ட தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் யாருக்காவது ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கால் வரும், அந்த கால் அட்டன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டில் போகணும். இதுதான் வேலை. அப்புறம் அங்கே போனால் தான் தெரிஞ்சுது, அவன் ஒரு வருஷம்லாம் அது பேர் பெஞ்சு, அங்கே ஒரு வருஷம்லாம் பெஞ்சில் இருக்கானா அப்படி இப்படிறாங்க. எனக்கு அப்போ தான் பெஞ்சுன்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஓ அடப்பாவிங்களா, ஒரு வருஷம்லாம் இருக்கானா, நம்ம எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் தெரியலையே அப்படின்ட்டு நமக்கே ஒரு கிளி வந்துருச்சு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருந்தோம். என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்துச்சு, உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டே கொடுக்காமல் போயிட்டாங்க. அது வேறு லொக்கேஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்டில் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணோடனே ஈவினிங் நடந்துட்டுருக்கோம் பண்ணாங்க. அவங்க தமிழ் தான், அந்த ப்ராஜெக்ட்டு ஆன்ஷோரில். அப்போ அவங்க ஆன்ஷோர் போனாங்க. ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் பிக் டேட்டா அப்படின்றதுனால கால் பண்ணாங்க. இன்டர்வியூ பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. ஓகே அப்படி ஓகே, ஹைவில் தான் இருக்கும் ப்ராஜெக்ட்டு, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன், இவ்வளோ ஈஸியாக இன்டர்வியூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு, அது நான் இருந்த லொக்கேஷனுக்கு பக்கம் தான். ஸோ அதனால் எனக்கு நடந்து போகிற டிஸ்டன்ஸான்றதுனால சூப்பர், இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சுன்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட்டு பெரிய ப்ராஜெக்ட், அது ஒரு 200-300 பேர் வேலை பார்க்குறாங்க மும்பையிலே. அதுக்கப்புறம் என்னடா எல்லாம் இப்படி வேலை பார்த்துட்டுருக்காங்களே, நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்ட்டு நான் உள்ளே வந்தேன். பட் வந்து இனிஷியலாக பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டைம் கிடைக்கும். நீங்கள் வந்த உடனே நாளைக்கே இதை டெவலப் பண்ணுங்கள், நாளைக்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. ஜாலியாக வந்து உட்காந்து பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு 1 வீக் 2 வீக் எனக்கு வந்து டைம் கிடச்சிட்டே தான் இருந்துச்சு. அந்த டயத்துலலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கிட்டேன் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப படிக்கவும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, தெரியவும் தெரியாது என்ன படிக்கணுன்ட்டு. அதனால் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கிட்டேன் விஷயங்களெல்லாம். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அது அப்போ பிக் டேட்டா ஸ்டார்ட் ஆன காலங்கள். அதனால் பெருசாக இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராடக்ஷன்லாம் எதுவும் போல். ஜஸ்ட் அவங்க டேட்டாவை ஹைவில் வச்சுருந்தாங்க. அதில் கொரி எழுதுறது அந்த மாதிரி சம் ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் இதை டெவலப் பண்ணுங்கள், வேர் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டு கொஞ்ச நாள் போச்சு, ஒரு 3 மாதம் கிட்டே போச்சு. அதுவும் எஸ்கியூஎல் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் முன்னாடி பண்ண ஒர்க்குக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டியாச்சு.
3 மாதத்துல ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகி இப்போ டீம்லலாம் ஃபெமிலியர் ஆகி அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ப்ராஜெக்டில் தூக்கி போட்டாங்க உள்ளே. அங்கே என்னென்னா அது வந்து ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டிக்கெட் வரும், அந்த டிக்கெட் நீங்கள் ரிசால்வ் பண்ணால் தான் டேட்டா ரிலேட்டடான இதெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும், இஷ்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஜாப், டேட்டா அனாலிசிஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாபில் தூக்கி போட்டாங்க. அதில் என்னென்னா முன்னாடியே ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அதனால் நம்மளை ரிப்ளேஸ்மெண்ட்டாக தூக்கி போட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா அந்த டீமில் ஆல்ரெடி முன்னாடி ஒர்க் பண்ண டீமில் மும்பையில் யாருமே கிடையாது. நான் தான் பிக் டேட்டாவே அந்த துவைக்கி வச்ச மாதிரி எனக்கு கூட தான் தெரியும் அங்கே பிக் டேட்டா. அங்கே ஒருத்தர் வேறு சொல்லுவார், ஊரே குருடனாக இருக்கும்போது ஒத்த கண்ணை வந்து பெரிய ஆளாக இருப்பான்ட்டு அங்கே ஒரு ஹிந்தியில் சொல்லுவார். அதை அந்த ஏராண்டு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, என்னை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, நம்ம அப்படி தான் இருக்கோம். என்னன்னா ஊரே குருடாக இருக்கான், அப்போது ஒரு கண்ணு தெரிஞ்ச வந்து பெரிய ஆள் தானே. ஸோ அந்த மாதிரி தான் என் பிக் டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. லைக் எல்லோரும் மேனேஜருக்குலாம் தெரியாது, பட் என் கூட இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. சரி பயங்கரமான ஏமாறுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே ஃபைன் எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நமக்கு வந்து பிக் டேட்டான்ட்டு அந்த 200-300 பேரில் ஒரே ஆள் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது அப்போ எல்லாருமே வந்து ஆச்சரியம் பார்ப்பாங்க, நீ பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறியாப்பா, பிக் டேட்டாவில் ஒர்க் எல்லாம் வந்து கேட்பாங்க. நமக்கு பெருமையாக இருக்கும், சரி ஓகே போ உள்ளுக்குள்ளே எனக்கு தான் தெரியும்டாடே ஒன்றுமே தெரியாதுடா எனக்குன்றதுன்னு உள்ளேயும் இருக்கும். பட் இப்படியே போயிட்டு இருந்துச்சு சினாரியோ. அப்புறம் புது ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுச்சு. புது ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே மேனேஜர் அவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருந்தாங்க, எல்லாமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இப்போது லைக் வேறு ஒரு இடத்துக்கு போனேன். அது ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. நான் எக்ஸ்கியூஸ் மீ எதோ பண்ண சொன்னாங்கன்னு நான் ரொம்ப பவியமாக கேட்டேன். அது அப்படி ஏதோ நாய் பார்க்குற மாதிரி பார்த்துச்சு. அந்த இதிலெல்லாம் வந்து ஒரு தனுஷ் படம் உண்டை, அதில் அவனை பார்க்குற மாதிரி என்னை பார்த்துச்சு கேவலமாக. என்னடா இவன் ஊர்லேருந்து ஊர்க்காட்டு ஃபலத்துக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, இவனுக்குன்னா என்ன தெரியும், இந்த மாதிரி உள்ளவங்களாம் என் தலையில் கட்டிடுறாங்கன்னு இந்த ஒரு பார்வையிலே இருந்துச்சு. ஆன்சர் ஒழுங்காக பண்ணவே இல்லை. லைக் அது பிஸியாக இருந்துச்சா என்னென்னு நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கே, நம்ம வந்து பிக் டேட்டா படித்து ஊருக்குள்ளெல்லாம் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது என்னடா நம்மளை மதிக்கவே மாட்டேங்குது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு தெரியாது, அட்லீஸ்ட் பரவாயில்ல, உண்மையான நிலைமை இதுக்காக தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்றது ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா, அது பிஆர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது டீம் லீட்லாம் கிடையாது. அது கூட நான் ஒர்க் பண்ணோம். டீம் லீட் வந்து யூஎஸில் இருந்தார், ஆன்ஷோரில். ஸோ அது என்ன நினச்சிச்சு, சரியான பேக் இந்த பையன் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் போலன்னு நினச்சிட்டு இனிஷியலாக அப்படி தான் இருந்துச்சு. நானும் வந்து ரொம்ப ஷைனாக என்ன சொல்கிறது, நம்ம ஹிந்தியும் தெரியாது, ஒரு ஜாலியாலாம் நம்ம பேசவே மாட்டேன். ஒர்க்குங்க அவ்வளோதாங்க, எனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி தான் இருப்பேன். கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் கிடப்பேன் ஆஃபீஸில். அதுவும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது சரி ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் போலவேன்னு நினச்சி விட்டுருச்சு. விட்டதுக்கப்புறம் அதுக்கு நான் ஒரு டவுட்லாம் கேட்டேன்னா அதுக்கே நான் ரொம்ப 100 தடவை யோசிப்பேன், சரி நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் போய் டவுட்லாம் கேட்கணுன்ட்டு. அது ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டில் 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சுல, எல்லாம் தெரியும். ஸோ அதனால் போய் கேட்டேன். அந்தளவுக்கு இனிஷியலாக 1-2 டவுட்டு மொக்கையாக தான் நானே கேட்டேன். அது என்ன இது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணோம். அப்புறம் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருச்சு, இவன் சின்ன டவுட்லாம் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டு ஆன்சரில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அவர் ஒன்றும் சொல்லலை பெருசாக. அப்படியே வண்டி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தெரிய வந்துருச்சு. ஓகே இதுதான் ப்ராஜெக்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்லோலி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, சரி ஓகே இதுதான் ப்ராஜெக்ட், பெருசாக ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நானே இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணி ஓகே நம்ம தான் தெரியுமே, ஒரு கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணால் ஈஸியாக நம்மளால் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியுன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட் நாலேஜ் ஈக்குவல் வந்துருச்சு. அந்த பொண்ணு எவ்வளோ பண்ணுதோ அதே லெவலுக்கு எனக்கும் தெரியுன்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா, புது ப்ராஜெக்ட்லாம் எனக்கு தான் அவர் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம தானே அவங்க மும்பையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் டைமிங்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக 6 மணி அந்த மாதிரிலாம் கிளம்பிடுவாங்க. நான் பக்கத்தில் நடந்தானே வருவேன், அதனால் ராப்பகலாக உட்காரன்னு சொல்லிட்டு சில நாள் எக்ஸ்ட்ரா 9 மணி வரை, டெய்லி 9 மணி வரை உட்காருவேன், ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா பேச்சுலராக தான் இருந்தேன், ஒன்றும் எனக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. ப்ராஜெக்ட்டு தான் ஒரே இதுன்றதுனால காலையில் போயிடுவேன், 8-8:30 போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. நைட்டு 9 மணி வரை 10 மணி வரை நான் மட்டும்தான் இருப்பேன். எல்லாருமே பஸ்ஸில் போயிடுவாங்க. அங்கே உள்ளவங்களாம் டக்குன்னு 6 மணி 7 மணி, ஆனால் ஷார்ப் பஸ் டைமிங் உண்டு, அக்சென்ச்சர்லேயே பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதில் போயிடுவாங்க. நான் நகலவே மாட்டேன், நான் உட்காந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போவேன்ட்டு அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணி நமக்கு அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் நாலேஜும் வந்துருச்சு. ஈஸியாக எது கொடுத்தாலும் பண்ணிடுறான்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. மேனேஜருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பண்ணுறோமா இல்லைன்றது நமக்கு தான் தெரியும், பட் மேனேஜருக்கு வந்துருச்சு. சரி அப்புறம் புது ப்ராஜெக்ட்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் மதிப்பே வந்துச்சு அந்த ஏரியாவில்.
ஸோ அதுக்கப்புறம் அப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டையும் மாற்றி இன்னொரு ப்ராஜெக்ட், அந்த பொண்ணு அப்புறம் பேப்பர் போயிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு யூரோப் போயிடுச்சு. யூரோப் போனதுக்கப்புறம் போகும்போது சொல்லிச்சு, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேவலமாக தான் நினச்சிருந்தேன். அந்த போகும்போது அந்த ஸ்பீச்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிச்சு. கேவலமாக தான் நினச்சிருந்தேன், பட் ரியலி நீ வந்து நல்லா ஒர்க் பண்ண, இட் வாஸ் வெரி குட் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எப்போ அடி பரவாயில்ல, நம்ம ரொம்ப பேக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு இது வந்துச்சு. அப்புறம் அவங்க படிக்க போயிட்டாங்க. அப்புறம் வேறு இன்னொரு இன்னொரு பொண்ணு வந்தாங்க. அது போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் கீப்ஸ் கோயிங். அதனால் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக இதுதான் வந்து என்னோடய அந்த ப்ராஜெக்டில் வந்துச்சு. பட் பெருசாக அந்த காலத்தில் பிக் டேட்டா இது இல்லைனால ஆல்ரெடி எஸ்கியூஎல் எனக்கு தெரிஞ்சதுனால என்னால் அந்த ப்ராஜெக்டில் ஈஸியாக சர்வே பண்ண முடிஞ்சது, ஃபிட்டாகவும் முடிஞ்சிச்சு. பட் இந்த டயத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் மட்டும் கிடையவே கிடையாது ஒரு ப்ராஜெக்டில். நான் போனது பெரிய கம்பெனின்றதுனால ப்ராப்ளி அது ஒரு ரீசனும் இருக்குது. சின்ன கம்பெனியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு லிவரேஜ் கிடைக்குமா, இந்த அளவுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். போனவொடனே ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் எல்லா ஒரு ஓரளவுக்கு பெரிய கம்பெனிக்கு போகிறது ஈஸி ஆக்சுவலி. ஏன்னா நான் ஒரு 3-4 கம்பெனி சின்ன கம்பெனி அட்டன் பண்ணேன் சென்னையில் இருக்கும்போது. எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. செட் ஆக மாட்டேன், நீ ஒர்க் பண்ணலன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் பெரிய கம்பெனியில் ஈஸியாக என்னால் க்ராக் பண்ணி உள்ளே வர முடிஞ்சுது. உள்ளே வந்ததுக்கப்புறமும் எனக்கு ப்ரீத்திங் டைம் கிடச்சிச்சு. ஒரு 2-3 வாரம் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடச்சிது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ண கிடச்சி. ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நாளைக்கே வந்து நீ இதை முடிச்சிருன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் இந்த இஷ்யூ இருக்குங்க, போயிட்டுருக்குங்கன்னு போயிட்டுருக்கலாம். அப்புறம் அக்சஸ் இஷ்யூ இருக்குன்னு வரும், உங்களுக்கு சிஸ்டம் அக்சஸ் கிடைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனிஸில் இருக்குதுன்றதை நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ அதனால் தெரியலனாலும் இப்போ நம்ம வந்து படிக்கிறோம், இன்னொரு டெக்னாலஜியாக படிக்கிறோம், பிக் டேட்டா படிக்கிறோம், டெவாப்ஸ் படிக்கிறோம்னாலும் பெரிய கம்பெனி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டோன்னா அவங்க ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும். ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம படித்து கமிட் ஆகி படித்து அதை ஸ்விட்ச் ஆகிறது தான், அதை நம்ம அக்கம்ப்ளீட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு வழி. அது இல்லாமல் நம்ம அங்கேயும் போயிட்டு ரொம்ப இனிஷியலாக இதாக இருந்துட முடியாதுல்ல. அது உள்ளே செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் சேம் தான். அந்த ப்ராஜெக்ட் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு, நிறைய புது லேர்னிங்லாம் வந்துச்சு. பட் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த டீம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைன் தானே. இனிஷியலாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே நம்ம பாம்பேயில் போயிருக்கோம். அங்கே நம்ம ஊர்லேருந்து போயிருக்கோம். சவுத் இந்தியனாலே அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம எல்லாம் ஷாருக் கான் படத்தை அந்த லுங்கி டான்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் அதை பார்த்துட்டு தானே வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு அப்படி போடு அப்படிம்பாங்க நம்மளை பார்த்தோன்னே. இல்லைன்னா அப்போ வைத்தீஸ் கொலவெரடி வந்துருந்துச்சு அந்த காலத்தில். அந்த 2 பாட்டு தான் எனக்கு தமிழ்நாட்டிலே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அதனால் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த பார்ட்டிக்கெலாம் போவோம். இந்த பாட்டு போட்டாச்சுன்னா போதும், உடனே என்னமோ இந்த பாட்டுக்கே ஓனர் நான் மாதிரி தான் ஊட்டியே யார் வா வா இப்போடா அப்படின்னு வரதான் காமெடியாக இருக்கும். பட்டு அந்த இதில் போயிட்டு எனிவே உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ பிரீதிங் ஸ்பேஸ். அதுதான் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணி ஸ்விட்ச் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கப்புன்னு உள்ளே வந்துடலாம். அண்ட் ப்ராஜெக்டில் ஸ்கில் மட்டும் கிடையாது, லைக் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ப்ராஜெக்டில் லேர்ன் பண்ணணும், நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரியணும். இப்போது போனதில் என்ன நடக்குது, இங்கே என்ன பிரச்சனை, நீங்கள் ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணலாம் அந்த இடத்துல. இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் கூட இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் போகிறீங்க, எனக்கு இந்த ஸ்கில் தெரியலேன்னு பயப்பட தேவையில்லை. போயிட்டு அந்த ப்ராஜெக்டை கற்றுக்கோங்க. லைக் 360 டிகிரி நிறைய ஒர்க் இருக்கும். இப்போது 24/7 கோடே அடிச்சிட்டு இருக்கோம்னா கிடையாது. இப்போ நானே இருக்கேன், ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்கேன்னா டெய்லி கோட் அடிக்கிறேன், டெய்லி டெக்னிக்கலாக போகிறேன், ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 20% 10% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நாளில். மற்ற டைமில் என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ண கோடை எடுத்து சரி ஓகே இங்கே எடுத்தாச்சா அதுக்கு அங்கே போடு அப்படின்ற மாதிரி மல்டிபிள் கன்சியூமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் வரும், அது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் கோடிங் தான் தெரியணும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஃபுல்லாகவே கோட் வச்சுருப்போம், அப்படியே டெக்னிக்கல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுக்கு தாண்டியும் இருக்குது. டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நிறைய கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் மெயினாக டெக்னிக்கலாக கேட்டு தான் அவங்க எவாலுவேட் பண்ணி எடுக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். வெதர் யூ ஆர் ஏபிள் டு டெலிவர், நீங்கள் ஒரு கமிட்டடாக டெலிவர் பண்ணிடுறீங்களா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கரியர் ஸ்விட்ச் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறதில்ல இப்போது, ஆஸ் ஆஃப் நவ் அட்லீஸ்ட். ஏன்னா டெக்னாலஜிஸ் கீப் சேஞ்சிங் தான். நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி டெலிவர் பண்ணுறோம், கேட்குறது டெலிவர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அவ்வளோதானே, வேறு என்ன இருக்க போகுது. ஸோ அந்த இது தான் இருக்குது. அண்டு டைம் ப்ராபப்ளி அவங்க 1 மணி நேரத்தில் பண்ணுறாங்கன்னா நம்ம இனிஷியலாக 2-3 மணி நேரத்தில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். பட் இது லைஃப் லாங்காக போட்டுகிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு டைம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும்.
ஸோ அதுதான். அண்ட் இந்த கம்பெனியில் இது ஜாவா இல்லை, நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணதெல்லாம் ஹைவே ரிலேட்டட் ஹெச்பேஸ் அந்த மாதிரி இதில் தான் ஒர்க் பண்ணுறது, நோய்ஸ்கேல் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணேன். பட் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் எனக்கு ஜாவா வந்துச்சு. ஸோ ஜாவா ஸ்காலாவில் ஃபுல்லாக ப்ரிடாமினெண்ட்டாக அதில் இம்ப்ளிமெண்டேஷன், காஃப்கா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி இப்படின்னு வந்துச்சு. பட் நம்ம ஒன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நமக்கு இதை தான்டா ஹேண்டில் பண்ணி தான் பண்ணணுன்றது ஐடியா வந்துடும். ஸோ அதனால் அதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இனிஷியலாக நமக்கு அது கொஞ்சம் ஒரு திகிலாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். பதட்டப்படாதீங்க, எனக்கும் அதே பயமாகத்தான் இருக்கிறது. என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து நான் டெக்னிக்கல் எல்லாமே சேர்த்து ஒரு ஓவராலாக நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வி கேன் சர்வைவ். அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. இந்த ஸ்விட்ச் ஆனதில், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு ஸ்விட்ச் ஆனதில் அது எல்லாருக்குமே இதே ஸ்டோரி இருக்கும், இப்படி தாங்க உங்களுக்கு இருக்கும்னா கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு இது பண்ணுங்கள். நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் கூட உங்களை ஹோஸ்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இதோட இந்த பாட்காஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம எப்படியா சொல்லுங்க, பார்த்துக்கலாம், ரேட்டிங் கொடுங்க இதில் இது நம்ம ஸ்பாட்டிஃபைல. ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.